தயவு செய்து நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்தில். குட் ஈவினிங் டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸில் ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் திஸ் வீக் என்ன பண்ணியிருப்பீங்க, இங்கே ப்ரீ கோடல் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க எல்லாருமே. அதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரீ குவார்டர்லி எக்ஸாம் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ப்ரீ குவார்டர்லி எக்ஸாம் ஃபஸ்ட் யூனிட் நடத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே இப்போ ஃபஸ்ட் யூனிட் முடிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணால் செகண்ட் யூனிட் நம்ம போக போகிறோம். ஸோ ப்ரீ குவார்டர்லி எக்ஸாமுக்கு அப்புறம் திஸ் இஸ் ஃபஸ்ட் கிளாஸ். நீங்கள் குவார்டர்லி எக்ஸாம் ப்ரீ குவார்டர்லி எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் யூனிட் ஃபிசிக்ஸில் செகண்ட் யூனிட். தட்ஸ் வந்து ஆப்டிக்ஸ். ஃபஸ்ட் யூனிட் வந்து லாஸ் ஆஃப் மோஷன் நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாமே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, செகண்ட் யூனிட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் ஆப்டிக்ஸ். ஸோ ஆப்டிக்ஸ் அப்படின்னா நம்ம எதை பற்றி படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் வந்து டிபெண்டிங் அப்பான் த லைட். ஸோ லைட்டை பற்றி நம்ம படிக்கிறது தான் வந்து ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லைட்டை பற்றி படிக்கிறது. ஸோ லைட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நார்மலாக நம்ம வீட்டில் எரியக்கூடிய டியூப் லைட் அதை சொல்லுவோம். அதே போல் ஒரு குண்டு பல்பு வீட்டில் எரியும், அதை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி என்னென்ன லைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சன்லேருந்து வரக்கூடிய லைட்ஸு, ஸோ மூன்லேருந்து வரக்கூடிய லைட்ஸு, ஸ்டார்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்ஸ், இந்த மாதிரி நிறைய லைட்ஸ் இருக்குது. சோடியம் வேப்பர் லேம்ப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த லைட்ஸை பற்றி நம்ம படிக்கலாம். ஸோ லைட்ஸ் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இந்த லைட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லென்ஸில் யூஸ் பண்ணுறோம், மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணுவோம், ஓகே, டெலஸ்கோப்பில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த லைட் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் அந்த ஆப்டிக்ஸ் அப்படின்றது. வெரி 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 இம்பார்ட்டன்ட் லெசன் திஸ் இஸ் ஆப்டிக்ஸ் அப்படின்றது. ஃபிசிக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு லெசன் எடுத்துக்கிற உங்கள் புக்கு. ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் டாபிக் எடுத்துங்க. திஸ் ஆப்டிக்ஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துங்க. ஓகே, இதில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. திஸ் ஸ்டேட் லாஸ் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். ஸோ ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு சம் லாஸ் இருக்குது. ரெஃப்ராக்ஷனை பொறுத்து என்னென்னா சம் லாஸ் இருக்குது. ஸோ அந்த லாஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லிஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஸோ லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். லைட் அப்படின்றது என்னது, ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுமா, அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், ஸோ அது வந்து ஏரில் அதனோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், ஏதாவது டிஃப்ரெண்ட் மீடியத்தில் அதனோட வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறது தான் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் அப்படின்றது. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த ஸ்கேட்டரிங் ஆஃப் த லைட் அண்ட் இட்ஸ் வேரியஸ் கைண்ட்ஸ். அதே போல் நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் த லைட். லைட்டோட ஸ்கேட்டரிங்னா என்னென்னு படிக்க போகிறோம். அந்த ஸ்கேட்டரிங்கில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ வேரியஸ் கைண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த இமேஜ் ஃபார்ம்டு பை த கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இதில் வந்து சொன்ன கான்கேவ் லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸை பற்றி நம்ம படிக்கிறோம். அதனுடைய இமேஜஸ் எப்படி, ஸோ கான்வெக்ஸ் லென்ஸை வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம், கான்கேவ் லென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட்டு அனலைஸ் த ரே டயக்ராம் ஆஃப் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ அதே போல் கான்கேவும் கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் ரே டயக்ராம் இருக்குது, அதை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஒர்க்கிங் ஆஃப் ஹியூமன் ஐ அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதே போல் நம்ம ஹியூமன் ஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ஹியூமன் ஐயும் ஒரு லைட் தான். ஸோ நம்ம ஹியூமன் ஐயும் லைட்டாக எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ஹியூமன் ஐயும் ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். டெலஸ்கோப் இஸ் ஆல்சோ வந்து ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், மைக்ரோஸ்கோப் இஸ் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே போல் நம்மளோட ஐயும் வந்து ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சால்வ் த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த சால்வ் ப்ராப்ளம்ஸ்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு லெசன் படிக்கிறீங்க, ஃபிசிக்ஸில் படிக்கிறீங்க அப்படின்னாலே ஸோ ப்ராப்ளம்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்லாம் போகும்போது எதில் கேட்குறாங்க அப்படின்னா ப்ராப்ளம் பேஸ் பண்ணி தான். அவங்க ஃபிசிக்ஸ்னு எடுத்துட்டிங்கனாலே ப்ராப்ளம் பேஸ் பண்ணி தான். நீட்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின் தான் நிறைய. ஸோ அதனால் ப்ராப்ளம் பேஸ்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் தரமாக நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா இன்ட்ரடக்ஷன் போகலாம். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, லைட் இஸ் ஃபார்ம் எனர்ஜி விச் ட்ராவல்ஸ் ஃப்ரம் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். லைட் அப்படின்றது ஒரு எனர்ஜி. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸோ வேவ்ஸாக தான் ஃபார்ம் ஆகும். இப்போ லைட்ஸ் வந்து நம்ம வெளிச்சம் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த வெளிச்சம் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வேவ்ஸாக தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த பாத் ஆஃப் லைட் இஸ் கால்ட் ரே ஆஃப் லைட் அண்ட் குரூப் ஆஃப் தீஸ் ரேஸ் ஆர் கால்ட் பீம் ஆஃப் லைட். ஸோ பாத், இப்போ லைட் வந்து எரியுது அப்படின்னா அதை சுற்றி என்ன ஆகுதுன்னா ஒரு லைட் வெளிச்சம் வந்து மூவ் ஆகும். ரெஃப்ராக்ஷன் ஆகும், ரெஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகே, அந்த லைட் வந்து நேராக வந்து மூவ் ஆகும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பாத்து, அந்த நேராக மூவ் ஆகக்கூடிய அந்த பாத்தை தான் வந்து ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ரேஸ் சேர்ந்தது தான் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே. ஸோ அந்த பாத்தை வந்து ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பாத் சேர்ந்தது தான் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. The path of the light is called as rays of light and group of these rays are called beam of light. ஸோ நிறைய ரேஸ் சேர்ந்து தான் beam of light அப்படின்னு சொல்லுவாங்க. Any object which gives out light are termed as source of light, which give out light. எந்த சோர்ஸ் வந்து நம்ம லைட்டை கொடுக்குதோ, எந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம லைட்டை வந்து நம்ம கொடுக்குறதோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு கேண்டில் எடுத்துட்டிங்கன்னா, ஸோ கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சம் வரும், அது வந்து ஒரு வெளிச்சம் வரும். ஸோ அது வந்து கேண்டில் இஸ் ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட்டோட ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் டியூப் லைட் எடுத்திங்கன்னா, ஸோ அதுலேருந்து ஒரு வெளிச்சம் வரும். டியூப் லைட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட். அதே போல் சன் எடுத்திங்கன்னா சன்லேருந்து நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் வரும். ஸோ தட்ஸ் அந்த வெளிச்சத்தோட சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சன்னு. அதே போல் மூணுலேருந்து வரது லைட் வரும். ஸோ மூணு வந்து ஒரு சோர்ஸ். ஸோ எதன் மூலமாக நம்மளுக்கு லைட் கிடைக்குதோ அதுதான் வந்து சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. gives a source of light. Some of the sources emit their own light. ஸோ அதனோட ஓன் லைட்டே எமிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டியூப் லைட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த லைட் எரிஞ்சு நம்மளுக்கு வந்து இப்போ வெளிச்சம் வந்து கிடைக்கும். பட் ஆனால் ஓனாக வந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தோன்னா அதை சொன்னது தான் அந்த சன்னு, மூணு, ஸ்டார்ஸ், இது எல்லாமே ஓனாக லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதுதான் வந்து the sum of the sources emit their own light and they are called as luminous objects அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து luminous objects அப்படின்றது. ஸோ ஓனாக லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, தட் இஸ் கால்ட் த luminous objects. What is luminous objects அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. கேட்டாங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் இது எழுதலாம். Some of the source emit their own light and they are called as luminous object. ஸோ ஓன் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி சார் ஸோ லூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுலாம் ஓன் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன், மூன், ஸ்டார்ஸ். அதான் சொல்லுவாங்க ஆல் த ஸ்டார்ஸ் இன்க்ளூடிங் சன். ஸோ சன்ஸ் ஆல்சோ ஸ்டார் தான், சன்னு வந்து ஒரு ஸ்டார் தான். அதனால தான் சொல்லியிருக்காங்க ஆல் த ஸ்டார்ஸ் இன்க்ளூடிங் சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சன்னும் ஆல்சோ ஸ்டார் தான். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா லூமினஸ் ஆப்ஜெக்ட், இது எல்லாமே லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 3 எழுதலாம். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸுக்கு 3 நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதலாம். We all know that we are able to see the objects with the help of our eyes. ஸோ நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எதனோட மூலமாக பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட ஐ மூலமாக தான் நம்ம பார்க்குறோம். பட் we cannot see any of the object in dark room. ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம ஐ மூலமாக பார்க்குறோம். பட் ஆனால் ஒரு டார்க் ரூமில் வந்து நம்மளால் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? டார்க் ரூமில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, லைட் வந்து ஆஃப் ஆகிடுது, இருட்டில் இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் நம்மளால் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டார்ச் லைட் எடுத்து நீங்கள் உங்கள் கண்ணில் அடிச்சுட்டு நீங்கள் இருட்டில் இருக்கிற திங்ஸை நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த டார்ச்சே நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் மேலே அடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஏன்னா எல்லாமே வந்து ரெஃப்ளெக்ஷன் மூலமாக தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் லைட்டு இருந்தால் தான் நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே பார்க்க முடியும். லைட் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ லைட்டு பட்டு ரெஃப்ளெக்ஷன் வச்சு தான் நீங்கள் வந்து இது வந்து இப்போ ஒரு ரூமில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, இல்லை ஒரு புக்கு இருக்குது, ஒரு சேர் இருக்குது அப்படின்னா இது சேர் அப்படின்றது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அதனோட ரெஃப்ளெக்ஷனை வச்சு தான். ஓகே. அந்த லைட் அது மேலே பட்டு ரெஃப்ராக்ஷனை பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம். டார்க் ரூமில் நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே. அதே போல் நம்ம மேலே லைட் அடிச்சுட்டு நம்ம கண்ணில் லைட் அடிச்சுட்டு நம்ம அந்த திங்ஸை பார்க்க முடியாது. ஸோ அந்த திங்ஸு மேலே லைட் பட்டு அது ரெஃப்ராக்ஷன் ஆகி தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே. ரெஃப்ராக்ஷன் மூலமாக தான் நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ லைட்டோட ரெஃப்ராக்ஷன் மூலம் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. We all know that we are able to see the object with the help of our eyes எல்லாம் பார்க்குறோம். பட் we cannot see any of the object டார்க் ரூம் நம்ம பார்க்க முடியாது. கேன் யூ எக்ஸ்பிளைன் why? ஏன் வந்து பார்க்க முடியல? இஃப் யுவர் ஆன்சர் we need light to see the objects. ஸோ லைட் இருந்தால் தான் நம்ம எந்த ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம பார்க்க முடியும். The next question is if you make the light from the torch to fall on your eyes, ஸோ உங்களை கண்ணில் நீங்கள் அடிக்கிறீங்க, will you able to see the objects? ஸோ ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஓகே. Definitely no. We can see the objects only when the light is made to fall on the objects. ஸோ லைட் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் மேலே வந்து பட்டால் தான் நீங்கள் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அதில் பட்டு ரெஃப்ராக்ஷன் ஆகணும். ஸோ object and the light reflected from the objects viewed by the eyes. ஸோ அந்த லைட் ரெஃப்ளெக்டட் ஆனால் தான் நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ லைட்ஸ் பட்டு எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் அந்த மேலே லைட்ஸ் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆனால் தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பார்க்க முடியும். ஓகே. You would have studied about the reflection and the refraction light elaborately in your previous classes. ஸோ refraction பற்றி நீங்கள் 9th standard நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பார்த்துங்க திரும்ப ஒரு தடவை. In this case chapter we shall discuss about the scattering of light image formed by the convex. இப்போ இதெல்லாம் முக்கியமாக என்னென்ன படிக்க போகிறோம்னா scattering of the light formed by the convex and concave lenses human eye
ஸோ அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெலஸ்கோப்ஸ், மைக்ரோஸ்கோப், இதுதான் வந்து நம்ம ஃபுல்லாக அந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் எடுத்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஸோ லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? லைட்னா ஆல்ரெடி நம்ம நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ லைட் வந்து எப்படி மூவ் ஆகும், அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகும் அப்படின்றத படிச்சிருப்பீங்க. ஸோ அதோட லைட்டோட வெலாசிட்டி நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க வேக்யூமில். ஸோ வேக்யூம் அப்படின்னா அது காற்றே இல்லாத பகுதியில் அதோட வெலாசிட்டி தட்ஸ் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்ஸ் அப்படின்றத லைட்டோட வெலாசிட்டி ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைட் இஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட்டுன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரான்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிட்டு அதுதான் வந்து லைட்டாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ தட்ஸ் எலக்ட்ரான்ஸ்ன்றதாலே ஒரு எனர்ஜி தான். ஸோ அது மூலமாக லைட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸோ த லைட் இஸ் ஆல்சோ வந்து ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைட் இஸ் ஆல்சோ ட்ராவல்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ லைட்ஸ் அப்படின்னா எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் திஸ் ப்ரொபகேஷன். ஸோ எந்த மீடியமும் தேவையில்லை. இப்போ லைட்டு ட்ராவல் ஆகணும் அப்படின்னா லைட் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை. மீடியம் இல்லாத இடத்துல தான் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். பட் ஆனால் சவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மீடியம் வந்து தான் அது வந்து நீங்கள் மூவ் ஆகும். இப்போ சவுண்டு வந்து ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸுக்கு சவுண்டு போகுதுன்னா ஏர் இருந்தால் தான் போகும். இந்த ஏர் இல்லைனா உங்களுக்கு சவுண்ட் வந்து இன்னொரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகாது. அப்போ வந்து மீடியம் ஏதாவது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சவுண்ட் அப்படின்றது மூவ் ஆகும். பட் லைட்டுன்றதுக்கு எந்த ஒரு மீடியமே தேவையில்லை. ஸோ அது வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். எந்த மீடியமும் தேவையில்லை அப்படின்றாங்க. இட் கேன் ஈவன் ட்ராவல் த்ரூ த வேக்யூம். ஸோ வேக்யூமில் ட்ராவல் ஆகும், ஒன்லி வேக்யூமில் தான் ட்ராவல் ஆகும், எந்த மீடியமும் அதுக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்யூம் ஏர் இஸ் தட் இஸ் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு since light is in the form of waves, so light is the waves of form of it is characterized by the wavelength and frequency. எப்பவுமே லைட் வந்து நம்ம எப்படி கேரக்டரைஸ் பண்ணுவோம், எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் வேவ்லென்த்தாகவும் ஃப்ரீக்வன்சியாக தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வேவ்லென்த்தோட சிம்பிள் இஸ் லாம்டா அண்ட் ஃப்ரீக்வன்சியோட சிம்பிள் ஸோ வி மாதிரி இருக்கும். தட்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி சிம்பிள். திஸ் இஸ் வேவ்லென்த் வந்து லாம்டா which is related by the following equation, that is C is equal to V lambda. Very 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 important equation. இதில் C அப்படின்றது velocity of the light. ஸோ இப்போ லேம்டாவையும் ஃப்ரீக்வன்சி ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன், ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஷனில் கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் C is equal to V lambda. கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு உங்களுக்கு கொஞ்சம் பிக் கொஷனில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். கேட்டாங்கன்னா நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஒரு ஆளுக்கு பாருங்கள், இன்னும் நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலர்ட் லைட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ டிஃப்ரெண்ட் கலர். இப்போ லைட் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெயின் வரும்போது சூரிய வெளிச்சத்தில் வந்து ரெயின் ட்ராப்ஸில் சூரிய வெளிச்சம் போட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு வானவில் ஒரு இது ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த வானவில் வந்து 7 கலர்ஸாக உங்களுக்கு புரியும். அதே போல் லைட் அப்படின்னு எடுத்திங்கன்னா சம் லைட்ஸ் மெர்க்குரி லேம்ப் எடுத்திங்கன்னா அந்த மெர்க்குரி லேம்ப் வந்து 7 கலர்ஸாக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்களுக்கு புரியும். அந்த லைட்லேருந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஏன் வருது அப்படின்னா there's have different wavelength. ஸோ ஒரு கலரும் வந்து டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். 7 கலர்ஸாக பிரியுது. இப்போ ப்ரிசம் வச்சிங்கன்னா மெர்க்குரி லேம்பில் ப்ரிசம் வைக்கும்போது 7 கலர்ஸாக பிரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் 7 கலர்ஸாக பிரியுது அப்படின்னா அது வந்து ஒரு கலர்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அதனால் வந்து 7 கலர்ஸாக உங்களுக்கு வந்து பிரிஞ்சு காட்டும். இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் among the visible light, violet light as the lowest wavelength and red light as the highest wavelength. ஸோ இந்த 7 கலர்ஸாக பிரிகிறதுல இந்த விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வயலட்லேருந்து ரெட் வரைக்கும் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்ச், ரெட். ஸோ விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வயலட் வந்து லோவில் இருக்கும், ரெட் வந்து மேலே இருக்கும். ஸோ விசிபிள் லைட் இஸ் வயலட் ஆஸ் அ லோவஸ்ட் வேவ்லென்த். ஏன்னா வயலட் வந்து கீழே இருக்கும் அப்படின்னா அது வந்து வேவ்லென்த் வந்து லோவஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த 7 கலர்ஸில் எதுக்கு வந்து லோவஸ்ட் வேவ்லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஸ் வயலட். ஸோ வயலட்டுக்கு வந்து லோவஸ்ட் வேவ்லென்த் இருக்கும். அண்ட் ரெட் லைட் ஆஸ் அ ஹையஸ்ட் வேவ்லென்த். ஸோ இது வந்து ரெட் லைட் வந்து ஹையஸ்ட் வேவ்லென்த் இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ விச் இஸ் த லோவஸ்ட் வேவ்லென்த் கலர், விச் கலர் இஸ் லோவஸ்ட் வேவ்லென்த் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொடுத்துட்டு ஒரு 4 கலர்ஸ் கொடுத்துட்டு எந்த கலர்ஸ் வந்து லோவஸ்ட் வேவ்லென்த் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, எந்த கலர் வந்து ஹையஸ்ட் வேவ்லென்த்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில். ஸோ லோவஸ்ட் வேவ்லென்த் இஸ் வயலட்டு, ஹையஸ்ட் வேவ்லென்த் இஸ் ரெட். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் 8th பாயிண்ட், when the light is incident on the interface between the two media, it is partly reflected and partly refracted. ஸோ லைட் வந்து 2 மீடியாவில் ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஃபஸ்ட் வந்து ஒரு ஏர்ன்ற மீடியாவிலேருந்து ஒரு லிக்யூடு ஒரு சாலிட்ன்ற மீடியாவுக்கு வந்து மூவ் ஆகும்போது, ஸோ ஏர்லேருந்து லிக்யூடுக்கு வரும்போது என்ன ஆகும், அது ரெஃப்ளெக்டட் ஆகும், ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகும், ரெஃப்ராக்டட் ஆகும். ஸோ அது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகி உள்ளே போகும். ஸோ ரெஃப்ராக்டட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைட் இஸ் இன்சிடென்ட் ஆன் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த 2 மீடியா. 2 மீடியாவோட இன்டர்ஃபேஸ் வந்து இன்சிடென்ட் ஆகும்போது
that is reflected ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. This is the 8 points of the properties of light. Very 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 important. இந்த 8 பாயிண்ட்டே ப்ரூவ் பண்ணிங்க பிக் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ரெஃப்ராக்ஷன் ஆஃப் த லைட். ஸோ லைட்டோட ரெஃப்ராக்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். when the ray of light travels from one transparent medium into another obliquely. ஸோ ஒரு transparent medium எடுத்திருக்காங்க, ray of light. ஸோ மூவ் ஆகுது, இன்சிடென்ட் ஆகுது, ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் டிரான்ஸ்பரண்ட் மீடியத்தில் இருந்து அனதர் இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் மூவ் ஆகுது. த பாத் ஆஃப் த லைட் அண்டர்கோஸ் டீவியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லைட் இங்கேருந்து வருது அப்படின்னா, ஸோ இங்கே ஏர்லேருந்து வருது. ஸோ ஏர்லேருந்து வந்து இங்கே வாட்டரில் வரும்போது என்ன ஆகும், இங்கே வாட்டர் இருக்குது. ஸோ வாட்டரில் போட்டு என்ன ஆகும்னா டீவியேட் ஆகும். ஸோ இந்த சைடு அப்படின்னா இந்த சைடு டீவியேட் ஆகும். ஸோ ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு வரும்போது டீவியேட் ஆகும். ஓகே, so the path of light undergoes deviation. This deviation of light is called as refraction. இந்த deviation ஆகக்கூடிய லைட், ஸோ இந்த deviation ஆகிறது என்ன சொல்லுவாங்கன்னா ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு மீடியத்துலேருந்து அனதர் மீடியத்துக்கு லைட் மூவ் ஆகும்போது இட்ஸ் வந்து டீவியேட் ஆகும். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த டிஃப்ரென்ஸ் இன் த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா. ஏன் இந்த ரெஃப்ராக்ஷன் வருது அப்படின்னா, ஸோ வெலாசிட்டி ஆஃப் லைட் இங்கே ஏரில் வரும்போது அதனோட வெலாசிட்டி ஒரு மாதிரி இருக்கும். அனதர் மீடியா வாட்டரில் வரும்போது என்ன ஆகும்னா அதனோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால தான் ரெஃப்ராக்ஷன் அப்படின்றதே நம்மளுக்கு வருது. இதான் சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட் டிஃப்ரெண்ட் மீடியா. ஸோ ரெஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த டிஃப்ரென்ஸ் இன் த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா. ஸோ டிஃப்ரெண்ட் மீடியாவில் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிறதுனால தான் ரெஃப்ராக்ஷன் அப்படின்றதே கிடைக்குது அப்படின்றாங்க. த வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் மோர் இன் த ரேரர் மீடியம் and less in the denser medium. ஸோ வெலாசிட்டி ஆஃப் லைட் ரேரர் மீடியத்தில் வந்து என்ன இருக்கும்னா அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. டென்சர் மீடியத்தில் வந்து கம்மியாக இருக்கும். ரேரர் மீடியம்னா அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ரேரர் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் அப்படின்னா அது ஒரு டென்சர் மீடியம். அதோட டென்சர் மீடியம் அப்படின்னா ஆயில். ஸோ ஆயில், ஏதோ ஒரு ஆயில் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அதோட டென்சர் மீடியம். ஸோ ரேரர் மீடியம், டென்சர், அதுக்கப்புறம் வாட்டர்ன்றது ஒரு டென்சர் மீடியம். அதோட டென்சர் மீடியம் அப்படின்னா ஆயில். ஓகே, ரேரன் மீடியத்தில் வந்து அதோட வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும், டென்சர் மீடியத்தில் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. த வெலாசிட்டி ஆஃப் த லைட் மோர் இன் ரேரன் மீடியம். ஸோ ரேரன் மீடியத்தில் அதிகமாக இருக்கும் அண்டு லெஸ் இன் டென்சர் மீடியம். டென்சர் மீடியத்தில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடர்த்தி குறைந்த பகுதி இது அடர்த்தி மிகுந்த பகுதி. ஓகே, அடர்த்தி குறைந்த பகுதியில் அதனோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், அடர்த்தி அதிகமான பகுதியில் அதோட வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. ரெஃப்ராக்ஷன் ஆஃப் த லைட் obeys two laws of refraction. ஸோ இப்போ ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் 2 லாஸ் இருக்குது. முக்கியமான லா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லா. ஸோ 2 லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் 2 laws. ஃபர்ஸ்ட் லா வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் த ரெஃப்ராக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் லா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். த இன்சிடென்ட் ரே, த ரெஃப்ளெக்டட் ரே of light are normal to the reflecting surface all in the same plane. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு திஸ் மீடியா, இங்கே வந்து வர லைட் இன்சிடென்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ரெஃப்ளெக்டட் ஆகுது. திஸ் இஸ் நார்மல் டு பிளேன். ஸோ இன்சிடென்ட், ரெஃப்ளெக்டட், திஸ் இஸ் நார்மல் டு த பிளேன். மூணுமே வந்து ஒரு இடத்துல மீட் ஆகும். ஸோ இன்சிடென்ட் ரே, ரெஃப்ளெக்டட் ரே, நார்மல் டு த லைன், மூணுமே வந்து ஒரு இடத்துல வந்து மீட் ஆகும். ஸோ சேம் பிளேன், அதான் வந்து ஒரே பிளேஸில் வந்து மீட் ஆகும். த இன்சிடென்ட் ரே, ரெஃப்ளெக்டட் ரே and light and the normal to the reflecting surface all the lie in the same plane. This is the first law of the refraction. Very very important law. So objective question la கேட்கறதுக்கு 2 laws கண்டிப்பாக 2 லாஸில் ஒரு லா கண்டிப்பாக வரும். செகண்ட் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா the ratio of the sine of the angle. இப்போ இதனோட ஆங்கிள் இருக்கும் இன்சிடென்ட் ஆங்கிள், சைன் ஆஃப் த இன்சிடென்ட் ஆங்கிள். ரெஃப்ராக்டருக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும், சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும், ரெஃப்ளெக்டட் ஆகும்போது அதனோட ஆங்கிள் இருக்கும். ரெண்டுத்தோட சைனோட ரேஷியோ, தட் இஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த 2 மீடியா. த ரேஷியோ ஆஃப் த சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் த இன்சிடென்ஸ் அண்ட் சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் ஆஃப் த 2 மீடியா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த 2 மீடியா. இப்போ 2 மீடியா இருக்குது. ஸோ 2 மீடியா தான் வந்து ஒரு ரெஃப்ளெக்டட் ஆகணும் அப்படின்னாலே நம்மளுக்கு 2 மீடியான்றது தேவை. ஸோ ஒரு மீடியாவில் வந்து இப்போ ஏர்லேருந்து வந்து இன்னொரு மீடியாவில் போட்டு ரெஃப்ளெக்டட் ஆகுது. ஸோ இதனோட ஆங்கிள், சைன் ஆஃப் த ஆங்கிள், தட் இஸ் இதனோட சைன் ஆஃப் த ஆங்கிள், தட் இஸ் ஈக்குவல் டு த சைன் ஐ, தட் இஸ் சைன் ஐ பை சைன் ஆர், சைன் ஐ பை சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு தட்ஸ் μ2 பை μ1 கொடுத்துருக்காங்க. அதாவது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மீடியாவோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இன்னும் அனதர் மீடியாவோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா, ரெண்டுத்தோட ரேஷியோ தட் இஸ் ஈக்குவல் டு த ரெண்டுத்தோட ஆங்கிள் ஆஃப் சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். தட் இஸ் த செகண்ட் லா. இதுதான் இன்னொரு லா. இதனோட இன்னொரு நேம் என்னென்னா ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த லா தான் நீங்கள் எழுதணும். ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா
இந்த லா தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் லா கேட்டாங்கன்னா ரெஃப்ராக்ஷனோட ஃபர்ஸ்ட் லான்னு கேட்டாங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது அந்த லா எழுதிங்க. இது 2 லாவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லாவை எழுதிட்டு இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க போங்க, ரெஃப்ராக்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் gives as idea of how fast or how slow light travels in medium. ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதனோட லைட்டோட ஃபாஸ்ட். ஸோ எங்கே வந்து அதிகமாக இருக்கும், எங்கே ஸ்லோவாக இருக்கும். ஸோ லைட்டோட ஃபாஸ்ட்டை மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் gives an idea of how fast or how slow light travels in the medium. ஸோ எவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதை கால்குலேட் பண்ணி தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது. ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்யூம் டு ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் மீடியம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் refractive index. So refractive index mu, that is mu அப்படின்னு சொல்லுவாங்க. That is equal to mu is equal to ratio of the speed of the light in vacuum. Speed of the light in vacuum. Speed of light in vacuum. That is air இல்லாத இடத்துல. Next is speed of the light in medium. Speed of the light in medium. ஸோ ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்யூம், ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் மீடியம். ஸோ ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தட் இஸ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ராப்ளம் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்யூம் வேல்யூ கொடுத்துருவாங்க, ஸ்பீட் ஆஃப் த லைட் இந்த மீடியத்தோட வேல்யூ கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பாயிண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதுதான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படி. தட் இஸ் சிம்பிள் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் மியூ. தட் இஸ் மியூ ஆஃப் தட் மீடியம். த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் த மீடியம் இஸ் லோ இன் த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் of the medium is high in the vice versa. So speed of the light in the medium வந்து லோவாக இருந்ததுன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஹையாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்பீட் ஆஃப் த லைட் இந்த மீடியம் வந்து லோவாக இருந்ததுன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஹையாக இருக்கும். அப்படி இல்லைனா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து லோவாக இருந்ததுன்னா ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எது வந்து ரெண்டுமே ஆப்போசிட். ஸோ ஸ்பீட் ஆஃப் த லைட் இந்த மீடியம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்பீட் ஆஃப் த லைட் இந்த மீடியம் வந்து கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எது எப்படி வேணாலும் இருக்கும். அதான் வந்து வைஸ் வெர்சா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் டென்சர் மீடியம் இன்டு த ரேரர் மீடியம் ரெஃப்ராக்டட் ரே இந்த பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல் டு த down to the interface. இப்போ வந்து லைட் வந்து ட்ராவல் ஆகுது ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். ஸோ டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு மூவ் ஆகும்போது இந்த ரெஃப்ராக்டட் ரே கண்டிப்பாக ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு மூவ் ஆகும்போது நான் ரெஃப்ராக்ட் ஆகும். ஸோ ரெஃப்ராக்டட் ரேஸ் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல் ட்ரான். ஸோ நார்மல் ட்ரானுக்கு இடையே போகும். ஸோ இதுதான் வந்து நார்மல் ட்ரான். இங்கே ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு வரும்போது எந்த நார்மல் ட்ரான் இங்கே தான் திஸ் இஸ் நார்மல் ட்ரான். ஸோ நார்மல் ட்ரானில் மூவ் ஆகும், பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல் ட்ரான். ஸோ இந்த நார்மல் ட்ரானோட இடையே மூவ் ஆகும். தட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தட்ஸ் when travels from the denser medium to the rarer medium the refractor rays bend away from the normal drawn to the interface. ஸோ இடையே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டென்சர் மீடியம் ரேரர் மீடியம் போகும்போது இன்னொரு பாயிண்ட் போங்க. ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியம் போகும்போது ஸோ ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியம் போகும்போது ரெஃப்ராக்டட் ரே பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல் drawn to the interface. இப்போ ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியத்துக்கு போகும்போது ரேரர் மீடியம் ஸோ டென்சர் மீடியத்துக்கு போகும்போது நார்மல் பிளேனில் எப்படி இருக்கும் அந்த பிளேனில் உங்களுக்கு வந்து ரெஃப்ராக்டட் ரே வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த திஸ் இஸ் நார்மல் பிளேன், திஸ் இஸ் ரெஃப்ராக்டட். ஸோ நார்மல் பிளேனில் உங்களுக்கு வந்து ரெஃப்ராக்டட் ரே வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ரெஃப்ராக்ஷனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணிங்க. ஸோ ரெஃப்ராக்ஷன் ஆஃப் த லைட் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ஷார்ட் ஆன்சர் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெஃப்ராக்ஷன் ஆஃப் த காம்போசிட் லைட் ஆர் தி டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். ரெஃப்ராக்ஷன் ஆஃப் த ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் நம்ம பார்த்ததுன்னா ஆப்டிக்ஸ் நம்ம செகண்ட் யூனிட் பார்த்தோம். ஓகே, ஸோ 10th ஸ்டாண்டர்டில் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் செகண்ட் யூனிட் நம்ம பார்த்தோம் ஆப்டிக்ஸ் அப்படின்றது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். இதில் ஆப்டிக்ஸ்னால் என்னது, ஸோ ஆப்டிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ரெஃப்ராக்ஷன், ஆப்டிக்ஸில் வந்து ரெஃப்ராக்ஷன்னா என்னது, ஸோ அதில் ரெஃப்ராக்ஷன் 2 லாஸ் நம்ம பார்த்துருவோம். ரெஃப்ராக்ஷனில் ஸ்னெல்ஸ் லா ஒன்று வந்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லா ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த லாஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் உங்களோட ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஸோ அந்த 8 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 8 பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதி ஸ்னாப் எடுத்து பார்க்காம எழுதுங்க. ஸோ பார்க்காம எழுதி அதை ஸ்னாப் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.